சிவாய நமஹ. முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த பிப்ரவரி மாதம் 2026 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய முதல் நாளே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமானது தைப்பூசம் வருதுங்க. இது தைப்பூசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, அதாவது முருகப்பெருமான் கடுமையான தவம் செய்து சிவபெருமானுக்கும் அம்பாளையும் நோக்கி ஒரு கடுமையான தவம் செய்கிறார். அந்த கடுமையான தவத்தினுடைய பலனாக அவர் என்ன கேட்குறாருன்னா, அவருக்கு முக்கியமான ஒரு பெரிய ஆயுதத்தை அவர் கேட்குறார், சூரனை எல்லாம் சம்ஹாரம் செய்வதற்காக. அப்போ தான் பராசக்தி அன்னை அவனுக்கு தனக்கு தன்னுடைய சக்திக்கு நிகரான அந்த சக்தியாயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல் வழங்குகிறாங்க. அந்த வேல் வழங்கக்கூடிய அந்த அற்புதமான நாள் அப்படிங்கிறது தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த தைப்பூசத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது. நம்ம நினைக்கலாம் முருகப்பெருமானினுடைய அப்பா அம்மா தானே அவங்க கேட்டால் கொடுக்க போகிறாங்க, இதுக்கே ஒரு கடுமையாக தவம் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம நினைக்கலாம். ஒரு குழந்தை அப்பா கிட்ட போய் எனக்கு இன்றைக்கி உடனே ஒரு வீடியோ கேம் வேணும் அப்படின்னு கேட்குது அப்படின்னு வச்சுப்போம். இல்லை எனக்கு உடனே ஒரு ஐபேட் வேணும், இன்றைக்கி எனக்கு உடனே ஒரு ப்ளே ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்டது அப்படின்னா உடனே அந்த தாய் தந்தையர் உடனே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அது குறிப்பிட்ட நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இதுதான் இயற்கையாக நடக்கக்கூடியது, எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அந்த குழந்தை அதை மறந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மறக்காமல் மறுபடியும் அந்த குழந்தை அதையே கேட்கும் பட்சத்தில் தான் தாய் தந்தையர் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை கேட்கக்கூடியதை நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு செய்வாங்க. இது இயற்கை, எல்லா இடத்துலையும் உள்ளது. அது குழந்தை பெரியவங்கன்னு மட்டும் இல்லை. இன்றைய தினமும் நம்ம பார்க்கலாம், ஒரு அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு சரியானபடி அரசாங்கத்தில் நடக்கலை அப்படின்னா எல்லோரும் போராடுறாங்க. 2 வருடம் பல வருடங்களாக போராடி அதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அரசாங்கத்திலேருந்து பெற்றுக்கொள்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தேவையானபடியான ஒரு ஆர்டரை. அதே மாதிரி தான் அந்த முருகப்பெருமான் நினச்சிருந்தார்னா உடனே சுவாமி பராசக்தி அன்னை உடனே கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் அதனுடைய தவத்தினுடைய பலனாக அது பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான தவம் செய்து முருகப்பெருமான் பரமேஸ்வரர்கிட்டையும் பராசக்தி அன்னைகிட்டையும் அவர்களுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை பெற்ற நாள் அப்படிங்கிறது தான் அந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் வரக்கூடியது இந்த பிப்ரவரி மாதம் வருதுங்க. பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் நாள் இந்த தைப்பூசம் வருது. அதனால் அன்றைய தினம் முருகப்பெருமானை நாம் பரிபூர்ணமாக வழிபாடு செய்வோம். அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் 2026 பார்த்திங்க அப்படின்னா அநேகமான சுப முகூர்த்த தினங்கள். பிப்ரவரி 6ஆம் தேதி, பிப்ரவரி 8ஆம் தேதி, பிப்ரவரி 13, 15, 16, 20 ஆகிய எல்லா தினங்களுமே பார்த்திங்க அப்படின்னா சுப முகூர்த்த தினங்களாக வருகிறது. அதே மாதிரி பிரதோஷ தினம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ஒரு பிரதோஷ தினம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான அற்புதமான நாள். ஏகாதசி பார்த்திங்கன்னா பிப்ரவரி 13, பிப்ரவரி 27 இரு தினங்கள் ஏகாதசி வருதுங்க. பெருமாளுக்கு மிகவும் உகந்தமானது திருவோணம் நட்சத்திரம். அந்த திருவோண நட்சத்திரம் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வருகிறது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமானதான அமாவாசை பார்த்திங்கன்னா பிப்ரவரி 17 வருது. இது மாதிரி பல எண்ணற்ற நன்மைகள் கொண்டதாக இந்த பிப்ரவரி மாதம் வருது. உங்களுடைய ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. சிவாய நமஹ. துலா ராசிக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு ஏற்றுமுகமான நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். பல தடவை சொல்லியிருக்கேன். இந்த 1, 5, 9ங்கிறது மூல திரிகோணம் அப்படின்னு பேர். அது என்னங்க மூல திரிகோணம் அப்படின்னா 360 டிகிரி ஒரு வட்டம் அப்படின்னா அதில் 120 டிகிரி 120 டிகிரி 120 டிகிரி இதுக்குள்ளே நம்ம அதை பிரித்து அதில் கோடு போட்டோம் அப்படின்னா அது ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கும். 60 பாகை 60 பாகை 60 பாகை கொண்ட ஒரு ட்ரையாங்கிள்.
அதுதான் இந்த மூல திரிகோணம்னு பேர். இந்த லக்னத்தில் ஆரம்பித்தோம்னா அடுத்தது 5ஆம் பாவத்தில் உட்காரும், அப்புறம் 9ஆம் பாவத்தில் உட்காரும், மறுபடியும் இந்த லக்னத்துக்கே வந்துடும். 1, 5, 9ன்னு வரும். அது இந்த மூல திரிகோணம்னு பேர். அந்த மூல திரிகோணத்திலே இந்த துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நல்ல கிரகங்கள் இருக்கிறது. ஏகப்பட்ட நல்ல கிரகங்கள் போகிறது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமையுது. 5ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி போகிறார், உங்களை லக்னாதிபதி போகிறார், 2ஆம் அதிபதி போகிறார் 5ஆம் பாவத்தில். உங்களுடைய 7ஆம் அதிபதியும் அதே இடத்துல செல்கிறார், உங்களுடைய ஆயுள் ஸ்தானாதிபதியும் அதே இடத்துல செல்கிறார், விரயஸ்தானாதிபதியும் அதே இடத்துல செல்கிறார். உங்களுடைய தர்ம கர்மஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் தர்ம கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான், உங்களுடைய மாற்றத்தை கொடுக்க தைரிய வீரிய சுகஸ்தானம், எல்லா கிரகங்களுக்கும் ஆளுமை எல்லாமே இப்போ 5ல் போய் உட்காருது. 5ஆம் பாவம் மூல திரிகோணம், 9ல் குரு, 5ல் அத்தனை கிரகம். துளாராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுதுங்க இந்த மாதம். அதனால் ஏதாவது ப்ராஜெக்ட் எடுத்து வேலை செய்யணும், ஒரு புதிய தொழில் துவங்கணும், அதிகமான ஒரு பயத்தோடு இருக்கீங்களா, கவலையே படாதீங்க. பயத்தை ஓரம் கட்டிட்டு இந்த மாதம் ஆரம்பிங்க. அடித்து தூள் கிளப்பி பெரிய துவம்சமான ஒரு பெரிய லாபத்தை ஈட்டுவீங்க. இதில் இன்னொரு விஷயம், 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போகிறதுனால அடுத்து என்ன முதலீடு வரக்கூடிய லாபம் வரும், அதை எதில் முதலீடு செய்யணுங்கிறதுல கவனமாகவும் இருக்கணும் நீங்கள். அதனால் சிவாச்சாரியார் சொல்லிட்டாரு, எதனால நமக்கு தானே பணம் வருதுன்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் கிடைச்ச வீணாக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக போகும். அதனால் அதை நல்ல சுப முதலீடாக செஞ்சீங்கன்னா இன்னும் மேற்கொண்டு நீங்கள் அதை நல்ல அபிவிருத்தியாக வளர்த்தி கொள்ளுவீர்கள். பல நன்மைகள் துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போது பிப்ரவரி மாதத்தில். அதே மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முருகனை வழிபாடு செய்யுங்க. முன்னாடியே சொன்னால் தைப்பூசம், இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசம் வருது. துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா செவ்வாய் 2, 7க்கு உடையவர். அதனால் முருகனை கும்பிடணும். இன்னொன்று இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த 2க்குடையவரும் 7க்குடைய செவ்வாயும் 5ஆம் இடத்துல செல்லுகிறதுனால கல்யாணம் ஆதவங்களுக்கு கல்யாணம் ஏற்படும். அடுத்ததாக 5ஆம் அதிபதி குரு பகவான், 5ஆம் அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்குது. 5ஆம் இடத்துல சனி செல்ல வேண்டிய காலம் அப்படிங்கிறதுனால சனி பகவானினால் யாராவது துளாராசிக்காரங்களுக்கு இப்போ குழந்தை பிறக்கிறதுல தாமதமாகி கொண்டு இருக்குது அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு குழந்தை பிறப்பு உறுதியாகும், குழந்தை கிளிக் ஆகும். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கீங்க, ரொம்ப சக்ஸஸ் ஆகாமல் போயிட்டுருக்கு, ரொம்ப நாளாக நாங்கள் மறுபடியும் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், கவலையப்படாதீங்க. இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. 5ஆம் இடத்தை 5ஆம் அதிபதி இடத்தை 5ஆம் இடத்துல சனி பகவானும் ஆட்சி பலம் பெறுகிறார். குரு புத்திர காரகன், அவர் புத்திர ஸ்தானத்தை பார்ப்பதனாலே குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும். அதனால் துளாராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் உள்ளது. இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாட்டிலே வெற்றி கிடைக்கும். 159ங்கிறது தெய்வ வழிபாடு. அதனால் தெய்வ வழிபாட்டிலே நல்ல வெற்றி கிடைக்கும். ரொம்ப நாளாக குலதெய்வத்தை போய் பார்க்கவே இல்லை, குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணி வச்சுருக்கேன், அந்த பிரார்த்தனையை போய் செய்தே முடிக்கலைன்னா கவலையே படாதீங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு. குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கலை வச்சு சாமியை கும்பிட்டு வழிபாடு செஞ்சு நல்ல வேண்டுதல், நல்ல பிரார்த்தனை செய்து கொண்டு வாருங்கள். குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷம், ஞானம், அறிவு, வம்ச அபிவிருத்திகள் நிச்சயமாக கிடைக்கும். சிவாய நமக. சிவாய நமக. நம்ம பார்க்கக்கூடிய அந்த அக்ஷரா அண்ணாமலை சேனல் அப்படிங்கிறது நம்ம அற்புதமான ஒரு யூடியூப் சேனல். பல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடியதான ஒரு சேனல். இந்த சேனலை பின்தொடருங்க. முக்கியமாக இதில் போடக்கூடிய இந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனே வருவதையும் உங்களால் உறுதி செய்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி பலன்கள், அதுபோக வரக்கூடியதான இந்த வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே இதில் போட போகிறோங்க. அதனால் இதை நீங்கள் உடனே பார்த்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றுவீங்க. நாம் பார்க்கக்கூடிய அடியன் சொல்லக்கூடியது எல்லாமே வாக்கிய முறைப்படியான கணனம். அதனால் கோவிலில் செய்யக்கூடியது, அதே மாதிரி நவக்கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய கோயில், திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அந்த சஷ்டிபத்து பூர்த்தியெல்லாம் செய்யக்கூடியதான திருக்கடையூர் கோவில், அது மாதிரி பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் முக்கால்வாசி பார்த்திங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படி தான்
நம்ம வந்து எழுதுகிறாங்க. அவங்களுடைய கோவில் அனுஷ்டானத்தை வாக்கிய முறைப்படி பஞ்சாங்கப்படி தான் கடைபிடிக்கிறாங்க. அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே முடிஞ்ச அளவுக்கு கடைபிடித்தோம்னா நமக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல சுபிக்ஷேமம் ஏற்படும். அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அவங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு இந்த சமயத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. சிவாய நமக.